வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்ப்போம். அணுமின் உற்பத்தியில் தனியாருக்கு அனுமதி வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி மசோதா நிறைவேறியது. ஓமன் தலைநகரான மஸ்கட் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் வைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றார். தனது 3 வெளிநாடுகள் பயணத்தில் ஜோர்டான், எத்தியோப்பியாவை தொடர்ந்து இறுதியாக ஓமனுக்கு பிரதமர் மோடி பயணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அறிக்கை தயாரிக்க குழு அமைத்தது திமுக எம்பி கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட விலையில்லா லேப்டாப் மூலம் பயனடைந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தார். இளைஞர்களின் வாக்குகளை பெற கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளதாக அவர் விமர்சித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் குறித்து மத்திய அரசு செய்த செலவு விவரங்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் TR பாலு கேள்வி எழுப்பி இருந்த நிலையில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டு ஒன்றுக்கு 302 கோடி மனித நாட்கள் அளவுக்கு வேலை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் போது இதனை தெரிவித்த அவர், இந்த மசோதாவை திமுக எதிர்ப்பதில் உள்நோக்கம் இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் அண்மையில் பெய்த மழையால் மக்களும் விவசாயிகளும் அவதிப்படுவதாக கூறிய தம்பிதுரை, நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அரசை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்றார். டிசம்பர் 19ஆம் தேதி செஞ்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் விழாவை ஒட்டி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 4வது நாளாக விசாரணைக்கு வந்தது. மதுரை ஆட்சியர், மாநகர காவல்துறை ஆணையாளர் ஆகியோர் ஆஜராகினர். தனி நீதிபதியின் உத்தரவால் பொது அமைதி சீர்குலையவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தீபம் ஏற்றுகிறீர்களோ இல்லையோ நீதிமன்றத்தை பரபரப்பாகவே வைத்துள்ளீர்கள் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து தெரிவித்தார். தனது உத்தரவை அதிகாரிகள் யாரும் மதிக்கவில்லை என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லாதது போல தெரிவதாக 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் பாஜக RSS-ஐ எதிர்த்து போராட்டம் நடத்த அனுமதி வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
மக்கள் அதிகாரம் அமைப்பின் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சாய்தள வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விதிகள் படி வாக்குச்சாவடிகளை மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விவரங்களை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டனர். உரிய வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி மாற்றுத்திறனாளி ஒருவர் தாக்கல் செய்த மனு மீது நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. திருப்பூர், நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோட்டில் விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தை நவீன கருவிகளை பயன்படுத்தி வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவீடு செய்தனர். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நேரில் ஆய்வு செய்ததாக வருவாய் கோட்டாட்சியர் சிந்துஜா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் தவேக தலைவர் விஜய் வரும் 30ஆம் தேதி தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஒரே நாளில் ஓமலூர், இரும்பாலை, சேலம், சீலநாயக்கன்பட்டி ஆகிய 3 இடங்களில் மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. இதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரடியாக வந்து விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடங்களை பார்வையிட்டுள்ளார். சென்னையில் டெல்லியை சேர்ந்த இளம்பெண்ணை ஏமாற்றி பாலியல் தொல்லை அளித்த தனியார் ஆப் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் தங்கி படித்து வரும் இளம்பெண்ணை அடிக்கடி தனது காரில் டிராப் செய்துள்ளார் ரகுராம். இதில் இருவருக்கும் பழக்கம் ஏற்படவே இளம்பெண்ணை ஏமாற்றி பாலியல் தொல்லை அளிக்க முயன்றுள்ளார். வாணியம்பாடி அருகே சூதாட்டம் தொடர்பான தகராறில் மதுபோதையில் ஒருவரை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை வழக்கமாக அவருடன் சூதாட்டம் ஆடும் நண்பர்கள் கடந்த 15ஆம் தேதி சுடுகாடு பகுதிக்கு போன் செய்து வரவழைத்தனர். அங்கு சென்ற சுரேஷை மதுபோதையில் இருந்த நண்பர்கள் வாக்குவாதம் செய்து கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆலங்காயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சுரேஷ் கடைசியாக பேசிய செல்போன் எண்ணை வைத்து அதே பகுதியைச் சேர்ந்த சரத், தர்மதுரை, தென்பாண்டியன், சுரேஷ் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதிக்கு வந்துள்ள இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். சமீபத்தில் யூத மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலின் எதிரொலியாக இஸ்ரேலில் இருந்து வந்த யூத சுற்றுலா பயணிகளுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொன்னேரி அருகே நெற்பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்ற கல்லூரி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று விளைநிலத்தில் மின்சார கம்பி அறுந்து கிடந்துள்ளது. இதனை அறியாமல் மின் கம்பியை மிதித்த மாணவன் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தான். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவு காரணமாக நெற்பயிர்களை சோலை குருத்து பூச்சிகள் தாக்கி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகளவு பூச்சி தாக்குதலால் தண்டு பகுதியில் புழுக்கள் உருவாகி மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே அமைந்துள்ள கடனா நதி அணையில் நீர்வரத்து அதிகரித்த காரணத்தால் 400 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க கோரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூரில் 1 லட்சம் ரூபாய் கடனுக்காக தன்னுடைய சிறு நீரகத்தை விற்பனை செய்த அவலம் அரங்கேறி உள்ளது.
விவசாயி ரோஷன் குடே 2021 பெற்ற கடனுக்கு வட்டி மேல் வட்டி போட்டு 74 லட்சமாகியுள்ளதாகவும் அதில் 34 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தியும் மீதமுள்ள தொகைக்காக 8 லட்சம் ரூபாய்க்கு தனது சிறுநீரகத்தை விற்றுள்ளார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் கடன் கொடுத்த 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெங்களூருவில் ஹோட்டல் அறையில் பார்ட்டியில் இருந்த இளம்பெண் போலீசாரை பார்த்த பயத்தில் 5வது மாடியிலிருந்து குதித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு தெரியாமல் தனது நண்பர்களுடன் பார்ட்டி கொண்டாட்டத்தில் இருந்தபோது போலீசார் விசாரணைக்காக வந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் பயத்தில் குதித்த அவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவா நைட் கிளப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த சம்பவம். தாய்லாந்தில் கைது செய்யப்பட்ட நைட் கிளப்பின் 2 உரிமையாளர்களுக்கும் 5 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து மாபுசா மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகம் நோக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் எதிர்ப்பு பேரணி நடத்திய நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஜூலை ஒற்றுமை என்ற பெயரில் ஏராளமான மக்கள் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் நோக்கி பேரணியாக சென்றனர். இதன் காரணமாக இந்திய விசா விண்ணப்ப மையம் பிற்பகலிலேயே மூடப்பட்டது. குறிப்பாக ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். இந்தியாவை துண்டாக்குவோம் என்று வங்கதேச அரசியல் கட்சி தலைவர் பேசிய விவகாரம் தொடர்பாக வங்கதேச தூதரை நேரில் அழைத்து இந்தியா எச்சரித்துள்ளது. டாக்காவின் மத்திய ஷாஹித் மினாரில் நடந்த ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய தேசிய குடிமக்கள் கட்சி தலைவர் ஹஸ்னத் அப்துல்லா, நாங்கள் பிரிவினைவாத மற்றும் இந்திய எதிர்ப்பு சக்திகளுக்கு அடைக்கலம் கொடுப்போம், பின்னர் 7 சகோதரிகளை அதாவது வடகிழக்கு பகுதிகளை இந்தியாவிடமிருந்து பிரிப்போம் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதையடுத்து அவரை எச்சரிக்கும் வகையில் வங்கதேச தூதருக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியது. இதையடுத்து டெல்லியில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்தில் ஆஜரான அவரிடம் இந்தியா தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சக கூட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளை இளம் பன்றிகள் என புதின் விமர்சித்து பேசினார். ரஷ்யாவை அழித்து விடலாம் என்ற இளம் பன்றிகளான ஐரோப்பிய நாடுகளின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா இடையேயான 4வது T20 கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. லக்னோவில் தொடர்ந்து பனிமூட்டம் நிலவி வந்த நிலையில் டாஸ் போடாமலேயே போட்டி ரத்து செய்யப்பட்டது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை நெருங்கி 99,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நூறு நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெயர் மாற்ற விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன எனவும் முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நபர்களுக்காக 3வது நாளாக விருப்பமனு விநியோகம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடவும் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை பெற்றனர். இருபத்தி 23ஆம் தேதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகம் வர உள்ளதாக
பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாளையே தேர்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். அன்புமணி மீதான ஊழல் வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக விவகாரத்தில் போலி ஆவணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று அன்புமணி தெரிவித்தார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்றும் காளைகளை துன்புறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம். உயிரிழந்த மாணவனின் தந்தைக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்கப்பட்ட நிலையில் 8 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு பள்ளி சுவர் இடிந்து மாணவன் பலியான சம்பவத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தியாகராஜன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் மீது வழக்கு. திருத்தணி அருகே அரசு பள்ளியில் சுவர் சரிந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம். அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இருந்தது அம்பலமாகியுள்ளது. பள்ளி சுவரை புதுப்பிக்க ரூபாய் 8 லட்சம் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்டது தந்தி டிவிக்கு கிடைத்த பிரத்யேக ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. தொடர் விடுமுறை தினங்களை ஒட்டி நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். மலைச்சாலையில் வாகனங்களை நிறுத்தி அத்துமீறி வனப்பகுதிக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமே செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மேற்கு மாட வீதியில் உள்ள LIC அலுவலகத்தின் 2வது மாடியில் தீ விபத்து. தீ விபத்தில் சிக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.